ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி ஏர்னிங் ரிலேட்டாக பார்த்துட்ருக்கோம். அது கூடவே ஒரு குட்டி ஸ்டோரியோடு நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி என்ன டாபிக், நம்ம எஸ்பிஐயில் என்ன அப்டேட், அது நம்ம குட்டி ஸ்டோரியோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம நோட்டீஸ் போர்டில் ஒரு சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. அந்த அப்டேட்ஸ் எல்லாம் கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அது ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, அதனால் மஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம குட்டி ஸ்டோரியை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காக்கா கூண்டுக்குள்ளே தவறுதலாக விழுந்த கழுகு முட்டையை வச்சு தான் இன்றைக்கான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு காக்காவோட கூண்டில், அதுக்கான கூண்டுன்னு ஒன்று இருக்கும் மரத்தில், அதில் கழுகோட முட்டை தவறுதலாக விழுந்தது. அதை அந்த காகமும் அடையாத்து குஞ்சு பொரிக்குது. அப்போ வெளியே வரும்போது அதுக்கு தெரியாது நம்ம ஒரு கழுகு இனம் காக்கை கூட இருக்கோம் அப்படின்னு. காக்கையோட ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் இதில் செய்ய முடியும். ஏன்னா இது பிறந்தது கழுகு, ஆனால் அதுக்கும் தெரியாது தன்னோட நிலை என்ன அப்படின்னு. காக்கை கூடவே சுற்றிக்கிட்டு இருந்ததுனால அதனால் எவ்வளோ செய்ய முடியுமோ அது மட்டும்தான் இதாலையும் செய்ய முடியும். ஒரு நாள் அந்த காக்கையிடம் அந்த கழுகு குஞ்சு கேட்குது, நம்ம ஏன் ஒரு அளவுக்கு மேலே பறக்க முடியல அப்படின்னு. அதுவும் அந்த கழுகு ஒன்று பறக்குது, அதை பார்த்துட்டு தான் கேட்குது. அதுக்கு அந்த காக்கை சொல்கிறது, அது கழுகு இனம், நம்ம காக்கை இனம், நம்மளால் இவ்வளோ தான் செய்ய முடியும், அதுக்கு மேலே நீ ஆசைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதை டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருது. இந்த காகையும் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய மழை வருது. அந்த டைமும் இவங்களால் தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே போக முடியல. அப்பையும் ஒரு கழுகு மேலே சுற்றுறதை பார்த்துட்டு அதே கேள்வியை தனக்குள்ளே கேட்குது, நம்மளால் ஏன் இதை செய்ய முடியல அப்படின்ட்டு. அந்த மழை அதிகமாக வரும்போது எல்லா காக்கையும் அதோட கூட்டுக்கு போகும்போது இந்த கழுகு மட்டும் தனக்குன்னு கேள்வியை பதிலை தேடி மேலே பறக்க ஆரம்பிக்குது. மேலே பறக்கும்போது அந்த காக்கைகள்லாம் சொல்லுது, நீ மேலே இதுக்கு மேலே பறக்காத, உன்னால் முடியாதுன்னு. அவங்க சொன்னது மாதிரியே இந்த கழுகால் அதுக்கு மேலே லிமிட்டுக்கு போக முடியல. இடி மின்னல்னால தாக்கி திரும்பவும் அந்த மரத்திலே விழுந்துருது. அப்போ அந்த காக்கைகள்லாம் சொல்லுது, இதை செய்ய வேணாம்னு சொன்னோம், இதை ஏன் செய்கிற, அது உன்னால் முடியாது, நம்ம காக்கை இனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் இது என்னால் முடியும்னு திரும்பவும் தன்னோட ரெக்கையில் இருக்கக்கூடிய வீரியத்தை இன்னும் பலப்படுத்தி இன்னும் மேலே போகுது. மேலே போக போக மேகமூட்டத்தை தாண்டி கடந்து மேலே போனோடனே தான் தெரியுது நம்ம ஒரு கழுகினும் நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்றது. அது எப்போ இதுக்கு தெரிய வந்தது அப்படின்னா, தன்னோட ரெக்கையின் வீரியத்தை அறிந்து அந்த செயலை செஞ்சு பார்க்கும் போது தான் தெரிஞ்சது. தவிர இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி காக்கா இனம்னு சொன்ன உடனே சைலண்ட்டாக இருந்து தனக்குள்ளேயே அமைதியாக இருந்ததுன்னா இதோட காலத்துக்குமே இது ஒரு கழுகினம்னு தெரிஞ்சிருக்காது. இதனால் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும்னு தெரிஞ்சிருக்காது. அது மாதிரி தான் இன்றைக்கான மக்கள் ஒரு சிலர் இருக்கோம். ஒரு சில விஷயத்தை ஒரு நபர் செய்ய முடியாதுன்னு சொன்னால் தன்னை பற்றிய லெவல் தனக்கு தெரியுன்றதை ஃபஸ்ட்டு புரிதல் இல்லாத அவங்க சொல்லிட்டாங்க நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாம் அதை முயற்சி கூட பண்ணி பார்க்குறதில்ல. இந்த கழுகு போல் நம்மளோட வீரியத்தை நாம் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே விழுதான் செய்வோம். மின்னல் தாக்கம், இடி தாக்கம் நமக்கு ஒரு சில சிக்கல்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் கடந்து நம்ம நம்மளோட வீரியத்தை ப்ரூவ் பண்ணி நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, உங்களோட வீரியத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் கழுகு இனம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தாராளமாக ப்ரூவ் பண்ணலாம். எதுக்காக இதை நான் இங்கே அகைன் சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ்பிஓவில் இன்றைக்கி வந்திருக்க ஒரு லாஸ்ட் டே. இந்த டாஸ்க்குக்கு யாரெல்லாம் ரீஃபண்ட் வாங்குறீங்களோ இன்றைக்கி ஈவினிங் மேக்ஸிமம் நைட்டு ஒரு 12 மணிக்குள்ளே மெயிலில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் அதை 12 மணியை தாண்டிட்டே அப்படின்னு நீங்கள் மெயில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. மெயில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த 2000 ரூபாயும் 6500 ரூபாயும் பெரிய அமௌண்ட்டாக, இதுக்கு மேலே நம்ம எஸ்பிஓவில் சம்பாதிக்க போகிறது பெரிய அமௌண்ட்டாக அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இத்தனை நாளாக வெயிட் பண்ணி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பீங்க. பட் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வாங்க போகிறதில்ல. வேலட்டில் இருக்கிற அமௌண்ட் வரதான் செய்யும். நம்ம ரீஃபண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கல அப்படின்னாலுமே நம்மளோட வேலட் அமௌண்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே நமக்கு கைக்கு வரதான் போகுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர வராத இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம், பட் யோசித்து பண்ணுங்கள். இத்தனை நாளாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் பெட்டராக கிடைக்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.